ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல். ஹாப்பி ரிப்பப்ளிக் டே டு ஆல். இன்றைக்கி ரிப்பப்ளிக் டேனால் நான் இன்றைக்கி என்னெல்லாம் செஞ்சேன்னு சொல்கிறேன். இட்லி, வடைக்கறி, மத்தியானத்துக்கு லஞ்சுக்கு சாம்பார், அது கூடவே மணத்தக்காளி கீரை. இப்போ வடைக்கறி ரொம்பவே ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்கிறேன். ஒரு கப்பு போல் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம், கருவேப்பிலை, பூண்டு, மிளகாத்தூள் போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. அது இட்லி குட்டுவத்தில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. வேக வச்சு எடுத்ததை நல்லா உதிர்த்து ஆறினோடனே உதிர்த்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கடுகு, பெருஞ்சீரகம், கொஞ்சம் பட்டை, லவங்கம் அதெல்லாம் போட்டு நல்லா ஸ்பைஸியாக நல்லா போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதில் கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு கரண்டி போல் மிளகாத்தூள், ஒரு 1.5 கரண்டி போல் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 1.5 கப்பு போல் தண்ணி ஊற்றி நல்லா கொதி வந்தப்போ நம்ம வேக வச்ச வடைக்கறி மசாலாவை எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ மேலே நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மேலே கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சுவையான வடைக்கறி சூப்பராக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இட்லியோடி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அதுதான் செஞ்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மதியம் லஞ்சுக்கு சாம்பாரும் மணத்தக்காளி கீரை தான் செஞ்சேன். சாம்பார் எப்படி சொல்கிறேன். ஒரு கப்பு போல் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே மஞ்சள் பொடி, ஒரு 6 பல் போல் பூண்டு எடுத்துக்கோங்க. இப்போ அது கூட கொஞ்சமாக காயம், கொஞ்சம் ஒரு 2 ட்ராப்ஸ் போல் ஒரு தேங்காய் எண்ணெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் பருப்பு பொங்காமல் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்காக தான். இப்போ ஒரு 6 விசில் போல் வேக வச்சு எடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி வைக்கணுமோ அது மாதிரி வச்சுக்கோங்க. எனக்கு 6 விசிலே வெந்துடும், அதனால் பார்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு என்னென்ன காய்கறி எடுத்திருக்கேன்றதை நான் சொல்கிறேன். அதுக்கு வெங்காயம், தக்காளி, மாங்காய், வெண்டைக்காய், கத்திரிக்காய் இவ்வளோ தானே எடுத்திருக்கேன். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கடுகு, வெந்தயம், சீரகம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கூடவே வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அது கூடவே வெண்டைக்காய், கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கரண்டி போல் மிளகாத்தூள், 1.5 கரண்டி போல் தனியாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு வேக வச்ச பருப்பொடி திரும்பி அதை போட்டு ஒரு 2 விசில் வச்சுக்கோங்க. இப்போ கரைச்சி புளியை ஒரு கப்போல் கரைச்சி ஊற்றிக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு அது நல்லா கொதித்து வரும்போது மாங்காய் போட்டுக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். இப்போ கொதித்த உடனே எண்ணெய், கடுகு, கொத்தமல்லி போட்டு இறக்குனிங்கன்னா சுவையான சாம்பார் ரெடி. இது கூடவே நான் சைட் டிஷ்ஷுக்கு மணத்தக்காளி கீரை செஞ்சுருந்தேன். மணத்தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிட்டு நல்லா ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கீரை லேசாக வதக்கிட்டு அதில் லைட்டாக உப்பு போட்டு ஒரு 1/2 கப்பு போல் தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. இதை அரைக்கிறதுக்கு இதுக்கு மசாலா என்னெல்லாம் வேணும்னா கொஞ்சமாக தேங்காய், சீரகம், மஞ்சள் பொடி, கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டு நல்லா பிரிப்புன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. நல்லா வெந்து வந்த கீரையில் இந்த அரைப்பெல்லாம் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சுவையான மணத்தக்காளி கீரை ரெடி. இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.